சென்னையில் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தையை காப்பாற்ற போராடி வரும் பெற்றோர் 16 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்தை வாங்க அரசின் உதவியை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் வாடகை வீட்டில் வசித்து வரும் சதீஷ்குமார், ஷாலினி தம்பதியின் 4 மாத குழந்தை அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சைக்காக குழந்தையை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றுள்ள நிலையில் குழந்தைக்கான மருந்து வெளிநாட்டில் இருந்து வாங்க வேண்டியுள்ளதால் அதிக செலவாகும் என்று தெரிவித்துள்ளனர். மருந்தின் விலை 16 கோடி ரூபாய் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதால் குழந்தையை காப்பாற்ற போராடி வரும் பெற்றோர் மருந்தை வாங்க அரசின் உதவியை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். எனக்கு இப்போ தான் ஏப்ரல் மாதம் வந்து குழந்த பிறந்தது. குழந்த பிறந்து 45-50 நாள் வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. பிறந்ததுக்கப்புறம் இப்போ நடுவில் வந்து ஒரு மே 30 அப்போ ஒரு உடம்பு சரியில்லாமல் அட்மிட் பண்ணோம். அப்போ தான் வந்து மருத்துவர் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. டெஸ்ட் எடுத்ததில் வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபின்ற ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எக்மோர் ஆஸ்பத்திரிலையும் போய் ரிஜிஸ்டர் பண்ணோம். எக்ஸ்மோர் ஆஸ்பத்திரிலையும் பார்த்தோம். இதுக்கான ட்ரீட்மெண்ட் இல்லைன்னாங்க. வெளியில் தனியார் மருத்துவமனைக்கு போனோம். தனியார் மருத்துவமனையில் இதுக்கான சிகிச்சை வந்து பல கோடியில் இருக்குது. எங்கள் லைஃப்பில் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு ஒரு பல கோடியில் இருக்குது இந்த மருந்து எல்லாமே. வந்து இப்போதைக்கு நான் என் குழந்தைக்கு வந்து கொடுக்கறது வந்து வெறும் சப்போர்ட்டிங் மெடிசன் மட்டும்தான். மூச்சு விடுறது வந்து குழந்தை வந்து பைபேக் மிஷின் மூலிமா தான் வந்து மூச்சு விட்டுட்டுருக்குறாங்க. ஃபீட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா என்ஜி டியூப்ன்ற டியூப் வழியாக தான் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. மருந்து நாங்கள் அது வழியாக தான் கொடுக்குறோம். ஊசி 16 கோடி ஆகுன்றாங்க. எங்களுக்கால முடியாத அளவுக்கு எட்டி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது இந்த மருத்துவத்துக்கான செலவு. எனக்கு தமிழக அரசு முதல்வர் விஜய் அண்ணன் தான் என் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும்.